தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். உடனடியாக இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய பணிகள், தேர்தல் பொறுப்பாளர்களை நியமனம் செய்வது. தலைவர் அவர்கள் சட்டமன்ற தொகுதி அளவில் தேர்தல் பொறுப்பாளர்களை நியமனம் செய்துவிட்டார். சட்டமன்ற தொகுதியில் இருந்து பூத் வரை தேர்தல் பொறுப்பாளர்களை நாம் நியமனம் செய்ய வேண்டும். இதுதான் நமக்கு தலைவர் கொடுத்த முக்கியமான பணி. இறுதியாக பூத்தில் 10 பேரை போடணும். 25 வருஷமா நான் பார்க்கிறேன். ஒரு 250 பூத் இருக்குதுன்னா தேர்தல் ஒரு வருடத்துக்கு முன்னாடி இந்த பணியை ஆரம்பிப்போம். 250 பூத் இருக்குதுன்னா வழக்கமா நமக்கு பூத்தில் ஆள் இருக்கிற ஒரு 200 இடம், 190 இடம் இது வரைக்கும் அப்படி போட்டுட்டு, அதுவும் அரைகுறையா போட்டுட்டு அதை போட்டு முடிகிறங்காட்டி தேர்தல் வந்துடும், தேர்தலை சந்திச்சிடுவோம். இது வரைக்கும் 25 வருஷமா அப்படிதான் பார்க்கிறோம். ஆனா இந்த முறை ஒரு 250 பூத் இருக்குதுன்னா அந்த 250 பூத்துலயும் நாம் பூத் கமிட்டி போட்டாகணும். தலைவர் தலைமையில பொறுப்பேற்று இருக்கிற இந்த நேரத்தில் நாம் உறுதி எடுக்க வேண்டியது என்னன்னா, 250 பூத் இருக்குன்னா 250 இடத்துலயும் போட்டணும். போடவே முடியாதுன்ற இடத்துல கூட ஒரு 4 பேர்னாச்சும் என்ன பண்ணிடணும், போட்டணும். இதுதான் வாக்குச்சாவடியை வெற்றி பெற செய்வதற்கு உண்டான அடிப்படை. சரி, யாரால இதை செய்யணும்? படிப்படியா பொறுப்பாளர்களை தலைவர் அவர்கள் போட சொல்லி இருக்கிறாங்க. தொகுதிக்கு போட்டாச்சு. அதன் பிறகு ஒன்றிய அளவில் பொறுப்பாளர்களை 10 இருக்குது. தொகுதியில் ஒன்றிய நகரம் பேர், முன்னாள் மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க, மிக முக்கியமான நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தகுதியான நபர்களை ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒரு தேர்தல் பொறுப்பாளர்களை நீங்க அங்க கூட்டம் போட்டு ஆலோசனை பண்ணி போடணும். அடுத்தது, ஒன்றியத்துக்குள்ள ஒன்றிய கவுன்சில் 4, 5, 6 ஒவ்வொரு பிரிக்கப்பட்ட ஒன்றியத்துக்கும் இருக்கும். ஒன்றிய அளவில் ஒரு 100 பேரை கூட்டி ஒன்றிய பொதுக்குழு வச்சு நிறைய பேசாம உட்காந்து வட்டமா உட்காந்து 4 ஒன்றிய கவுன்சில் இருக்கு. அந்த 4 ஒன்றிய கவுன்சில்ல யார் போட்டா அந்த ஒன்றிய கவுன்சில் அளவில் இருக்கிற அந்த 5000 ஓட்டை யார் கவர் பண்ணுவா அப்படின்னு ஆலோசனை கூட்டம் தான் அது. அப்படியே உட்கார்ந்து சுத்தி உட்கார்ந்து அந்த பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கிற கூட்டம் தான். ஒவ்வொரு ஒன்றிய கவுன்சிலுக்கும் ஒரு தேர்தல் பொறுப்பாளர்களை அங்க போடணும். அதே ஒன்றிய குழுல பஞ்சாயத்துன்னு பார்த்தா ஒரு 10 பஞ்சாயத்து வரும், ஒரு ஒன்றிய செயலாளர். பஞ்சாயத்துக்கு ஒரு தேர்தல் பொறுப்பாளரை அங்கே போடணும். அடுத்தது, கட்சி இயங்கிறது பார்த்தா கிராம அளவில் இயங்கும். ஒவ்வொரு குக்கிராமத்துக்கும் ஒரு தேர்தல் பொறுப்பாளரை போடணும். இவங்க எல்லாம் செய்வாங்க. ஆனா ஒவ்வொரு 10 நாள் ஞாபகப்படுத்தணும். தலைவர் சொல்லுது, எல்லாருக்கும் செய்யற கெப்பாசிட்டி இருக்குது. ஆனா ஞாபகப்படுத்தணும். 10 நாள் மேல போவாங்க. அவருக்கு 10 நாளுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் திருப்பி மறுபடியும் 10 நாள் கொஞ்சம் 12, அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் இதுதான் அவ்வளவு பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இன்னும் 10 நாள் இல்லை நமக்கு. இன்னொரு 3 மாசம் டக்குன்னு போயிடும். அது அதனாலதான் நான் எனக்கே கொஞ்சம் தூக்கம் வரல. எனக்கு இப்போ கொஞ்சம் 4 மாசமா வேற விதமா தூக்கம் வரல. இப்ப இந்த தேர்தல் தெரியுது, அது தூக்கம் வரல. கூட்டணி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அதுல பிரச்சனை கிடையாது. நம்ம களத்துல நம்ம கிடைச்ச வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி 100 விழுக்காடு நம்ம வெற்றி பெறணும். நம்ம நிக்கிற இடத்துல வெற்றி பெறணும். அதுலதான் இப்ப எனக்கு சரி. அது ஏன்னா முந்தின நாள் தான் ப்ரோக்ராம் முடிஞ்சது, 100 நாள். அடுத்தது சரி இப்போ கூப்பிட்டுடணும், அடுத்து உங்களுக்கு கூப்பிட்டு வச்சு நானும் இப்ப களத்துல வரப்போறேன். நான் அதனால கொஞ்சம் வேகமா பண்ணுங்க, இடைக்கு பண்ணுங்க. நம்மளுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு தலைவருக்கு அத்துப்படி, நாம எப்படிலாம் செய்வோன்றது அத்துப்படி. அதனால ஒவ்வொரு 5 நாளுக்கும் நீங்க என்ன செய்யறன்றது இங்க தலைமையில இருந்து உங்ககிட்ட கண்காணிக்கப்படும், உங்ககிட்ட பேசப்படும். நீங்க செஞ்ச வேலைகள் என்னன்னு நாங்க ஃபாலோ பண்ணுவோம். தலைவர் அவர்கள்
தலைமையில நடக்கும். சரி, கிராமத்துக்கு போட்டீங்க. அடுத்தது தான் பூத் கமிட்டி. பூத் கமிட்டி போடுறது கிராமத்துல போடணும். ஒன்றிய பொதுக்குழுல நீங்க இந்த பொறுப்பெல்லாம் போட்டுடலாம். ஆனா பூத் கமிட்டியை போறது எங்க போடணும்னா கிராமத்துல போய் தான் போட முடியும். எல்லா ஊர்லயும் எல்லா கிராமத்திலையும் ஒரு கூட்டத்தை நீங்க கூட்டணும். அதே போல அந்த கிராமத்தில் கட்சிக்காரங்களாம் ஏதோ ஒரு வீட்டினுடைய மாடியிலேயோ ஒரு கோயிலையோ ஒரு 100 பேர் அங்கேயும் கூட்டணும். நீங்க செய்யறது என்ன தெரியுங்களா? என்ன நடக்கும் தெரியுமா? ஊருக்கு போறது ஒரு போன் பண்ணிட்டு தான் போவீங்க. யாரோ ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட அந்த படிவத்தை என்ன பண்ணிடுறது, கொடுத்துறது. எப்பா பூத்து கமிட்டி ஒரு 10 பேரை என்ன பண்ண போட்டு எழுதி கொடுங்க. அவன் என்ன பண்ணுவான்னா அந்த 10 பேர்கிட்ட கூட போன் பண்ணி உன்னை பூத்து கமிட்டியில போட்டுதுன்னு கூட அவன் என்ன பண்ண மாட்டான், சொல்ல மாட்டான். அந்த 10 பேரை அவன் எழுதி அவங்ககிட்ட இருக்கிற நம்பரை எழுதி கொடுத்து என்ன பண்ணுவான், அதை வசூல் பண்றதுக்கு என்ன பண்றது, ஒன்றிய செயலாளர் 1 மாசமா 2 மாசம் 3 மாசமா 4 மாசமா அந்த பேப்பரை வாங்கறதுக்கு என்ன பண்ணுவான், அதுக்குள்ளே தேர்தல் வந்துடும். இது வரைக்கும் இப்படிப்பட்ட பணிகளை தான் நாம செஞ்சிருக்கிறோம். ஒன்றிய பொதுக்குழு போட்டீங்களா, ஒன்றிய பொறுப்பாளர், கவுன்சில் பொறுப்பாளர், பஞ்சாயத்து பொறுப்பாளர் எல்லாத்தையும் போட்டு எடுக்கணும் தான் பேப்பர் வெளியே வரணும். கிராமத்துக்கு போறீங்களா, பூத் கமிட்டி பொறுப்பாளரை போட்டு அதுக்கு ஒரு லீடர் யாருன்னு சொல்லிட்டு பூத்துக்கு ஒரு ஆள். ஒரு முக்கியமான தேர்தல் கூட்டத்தில் 300 பூத்துனா 300 பேரையும் கூட்டு உட்காந்து அந்த நேரத்தில் பேச முடியாது. அந்த அதாவது 300 × 10 போட்டா எவ்வளவு ஆகுது? ஆமா, அதை உட்காந்து பேச முடியாது. அந்த 300 பேரை கூட்டு தான் என்ன பண்ண முடியும், பேச முடியும் அந்த தேர்தல் நேரத்தில். அதனால பூத்துக்கு ஒரு ஆள் போடணும். ஆக தொகுதிக்கு ஒரு ஆள், ஒன்றியத்துக்கு ஒரு ஆள், கவுன்சிலுக்கு ஒரு ஆள், பஞ்சாயத்துக்கு ஒரு ஆள், ஊருக்கு ஒரு ஆள், பூத்துக்கு ஒரு ஆள். இதுதான் தேர்தல் பொறுப்பாளருடைய பட்டியல். பூத்துக்கு கடைசியா 10 பேரை நீங்க சிறப்பா போறீங்க. அது இளைஞர் இருக்கணும், பெண்கள் இருக்கணும், அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அதுல என்ன பண்ணிருக்கணும், கலந்து இருக்கணும். இது தேர்தல் பொறுப்பாளர்கள் பட்டியல். அடுத்தது இப்ப கட்சி அமைப்புல பார்த்தோம்னா மாவட்ட பொறுப்பாளர்லாம் போட்டிருக்கிறோம். எங்கன்னா 1-2 இடத்துல அறகுறை இருக்கு. அடுத்தது ஒன்றியத்துக்கு 47 பேர் போட சொல்லி இருக்குது. அது இன்னும் சரியா போடல. இதே ஒன்றிய பொதுக்குழுல அந்த 47 பேரை, ஒரு ஒன்றியத்தில் 25 ஊர் தான் இருக்குது. ஊருக்கு 2 பேர் ஒன்றிய பொறுப்பு கொடுக்கலாம், ஊருக்கு ஒரு ஆள் மாவட்ட பொறுப்பு கொடுக்கலாம். அதே கூட்டத்தில் அதை ஃபைனல் பண்ணிடணும். அடுத்தது பூத் கமிட்டி போடுற அந்த கிளை கூட்டத்தில் 25 பேரை கிளை பொறுப்பாளர் போட்டுடணும். ஆக கட்சி அமைப்பு என்பது மாவட்டம், ஒன்றியம், கிளை. தேர்தல் பொறுப்பாளர்ன்றது தொகுதி, கவுன்சில், பஞ்சாயத்து, கிராமம், பூத்து. இத ஒரு ஏற்கனவே தொகுதி பொறுப்பாளர்களை கூப்பிட்டு, இது முதல் கட்ட பணி தான். அருள் அவர்கள் சொன்னது 2வது கட்ட பணி. இப்ப முதல் கட்ட பணி இது. 2வது கட்ட பணியை செய்யறதுக்கு ஆளை நாம என்ன பண்றோம், வீரர்களை நாம தயார்படுத்துறோம். தொகுதி பொறுப்பாளர்களை கூப்பிட்டு இந்த வேலை திட்டத்தை, இந்த முதல் கட்ட பணியை செஞ்சு கொடுக்க அப்படின்னு அனுப்பியிருந்தோம். இந்த 108 நாள் பயணத்தில் உங்களை ஃபாலோ பண்ண முடியல, எங்களால் ஃபாலோ பண்ண முடியல. சில தொகுதிக்கு ஆளே போகல, சில தொகுதிக்கு பேருக்கு போனீங்க. ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாது. நடைபயணத்தில் எப்படி தலைவர்கிட்ட ஈடு கொடுத்து நம்மளால என்ன பண்ண முடியல, நடக்க முடியல, அதை விட விட்டுடலாம். ஆனா தேர்தல் பணியில தலைவர் கூட கட்டாயம் என்ன பண்ணணும், ஈடு கொடுத்து போயே ஆகணும். நம்ம நிச்சயமா நாம வெற்றி அடையணும். இந்த பூத் கமிட்டியில் நாடாளுமன்றத்தில் ஒரு 5 விதமான வேலைகளை பூத் கமிட்டியில் கொடுத்துருந்தோம். ஒரு பூத் இருக்குதுன்னா, ஒரு 250 பூத் இருக்குதுன்னா, ஒரு ஒன்றியத்தில் 25 பூத் இருக்குன்னா 20 பூத்துக்கு போட்டாங்க ஒரு படிவம். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இந்த 5 பூத்து போடல, அது என்னென்ன பூத்துன்னு ஏன் சொல்லியிருந்தோம். அதான் 5வது படிவம். பூத்து கமிட்டி இதுல முக்கியமான பணி என்னன்னா, நீங்க ஒரு ஒன்றியத்தில் 25 பூத்துல 20 பூத்து போடுறது ஒரு வேலையே கிடையாது. இது ஏற்கனவே இருக்கிற கட்சிக்காரங்க 20, 30, 40, 50 வருஷமா உழைச்ச உழைப்புல 20 பூத்துக்கு கட்சி இருக்குது. அதுல ஊர்ல போய் அவங்க எழுதிட்டு வர்றது ஒரு பெரிய வேலை கிடையாது, அதுவும் வேலை தான். ஆனா அமைக்காத அந்த 5 பூத்துல ஒரு 2 பேராவது அமைக்கிறது தான் பிளஸ். அதுதான் பணி, அதுதான் தேர்தல் பணி. அது இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது.
அரூர்ல நடந்த பொதுக்கூட்டத்தில் அவ்வளவு சிறப்பா தலைவர் அவர்கள், அவ்வளவு உருக்கமா தலைவர் அவர்கள் பேசுறத நீங்க கேட்டிருப்பீங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. எங்க போனாலும் ஒரு 2 பேர் இல்லாத பூத்துல அப்புறம் 2 பேர்னாச்சும் உட்காரனாச்சும் வைக்கணும் இல்லையா? கூட்டணியில கூட வருவாங்க, இருந்தாலும் நம்மளால அங்க உட்காரணும் இல்லையா? அதனால அமைக்காத பூத்து எதுன்னு ஏதாவது சொல்லிடணும். அது ஏன் அமைக்கலன்னு கேட்டுடணும். அதுக்காக ஒரு சிறப்பு குழு போய் அந்த ஒட்டுமொத்தமா போய் அந்த 5 பூத்தையும் ஆளு போடணும். அதுதான் வேலை. வேலைன்றது மிக முக்கியமான வேலை, அமைக்காத பூத்தை அமைக்கிறது. ஆக இந்த முதல் கட்ட வேலையை நீங்க ஒரு 10 நாள், அதிகபட்சம் 15 நாள்ல இதை செஞ்சு முடிச்சிடணும். அப்ப அடிமட்டத்தில் பூத் கமிட்டிக்கு நமக்கு 10 பேர் இருக்கிறாங்க, கிளைக்கு ஒரு 25 பேர் இருக்கிறாங்க. இந்த லெவல்ல வாக்காளரை பட்டியலை நாம எடுத்து ஐயா சொல்லுவாங்க, ராமசாமி, முனுசாமி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதுதான் என்னன்னா இப்ப அருள் சொன்னது. அந்த ஓட்டை 50 ஓட்டுக்கு ஒரு ஆள். நம்ம வடிவேல் ராவணன் அவர்கள் விழுப்புரம் நாடாளுமன்றத்துக்கு கூட்டணி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் அலுவலகத்துக்கு போய் உட்கார்ந்த அறிமுக கூட்டத்தில் இவர் எனக்கு பாதி அளவு இருக்கும் அந்த ரெக்கார்டு. நாமலாம் அதிமுக திமுக நாம தான் சிறப்பா செய்யறோம் பழகுது, நாம தான் அவ்வளவு அற்புதமா வேலை பார்க்கறோம் பழகுது. அவங்களாம் சும்மா பொதுக்கூட்டம் போயிட்டு அப்படியே அரசியல் பண்ணிட்டு போறாங்க. அது வரைக்கும் அப்படிதான் என்னுடைய நினைப்பு இருந்தது. ஆனா அங்க போய் பார்த்தா சும்மா கலர் பிரிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அருள் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தையும் உடைச்சு வச்சிருக்கிறாங்க ஆளு. அது எதுக்காக உடைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதுவும் பணி தானே, அவ்வளவு சிறப்பா வச்சிருந்தாங்க. அவரு கணக்கா அந்த நூல் சொன்ன ₹1 கூட வேஸ்ட் ஆகாது அவங்களுக்கு. அந்த அளவுக்கு சிறப்பா அவங்க பணி பண்ணியிருந்தாங்க. ஆச்சரியமா போச்சு, அதாவது அசிங்கமா போச்சு நமக்கு. நாம தான் பெருமையா பண்ணிட்டு இருக்கிறோம் நினைச்சோம். ஆனா அதெல்லாம் இனிமே மைக்ரோ லெவல்ல நாம கட்டாயம் என்ன பண்ணி ஆகணும், செஞ்சு ஆகணும். இல்லைன்னா தலைவர் நம்மளை விட மாட்டார். அந்த வெறி நமக்கு வரணும். எல்லாரும் சேர்த்து நம்மளே முடிவு பண்ணிப்போம். ஒரு மாவட்ட செயலாளர் 2 தொகுதி இருக்குது. அதுல ஒரு தொகுதி கொஞ்சம் டம்மியா தான் இருக்கும். ஒரு தொகுதி நீங்க நிக்கலாம்னு நினைக்கிற தொகுதியா வச்சிருப்பீங்க, நல்ல தொகுதியா இருக்கும், தொகுதியா இருக்கும். அந்த ஒரு தொகுதியில் எத்தனை கிராமம் இருக்குது? 250 கிராமம் இருக்கும். அந்த 250 கிராமத்துல வலுவான கிராமம் எத்தனை இருக்குது? ஒரு 100 கிராமம் இருக்கும். இந்த 5 வருஷத்துல அந்த 100 கிராமத்துல உங்களால போயிருக்க முடியாதா? ஒரு 100 பேரை கூட்டு உங்களால பேசியிருக்க முடியாதா? ஆனா நாம நிக்க போற நம்ம தொகுதியிலே ஒரு 100 ஊர் உருப்படியான ஊரு, அந்த 100 ஊர்ல ஓட்டு வாங்கி தான் நம்ம ஜெயிக்கணும். ஆனா அந்த 100 ஊருக்கு ஒன்றிய செயலாளர், மற்ற கிளை நிர்வாகி எல்லாரையும் குறை சொல்லிட்டு நாம இருக்கிறோம். இதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த முதல் கட்ட பணி தான். இதை செஞ்சுட்டு